களங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. களங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள். இந்த விடுதலை நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் தந்திருக்கிற இந்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நான் உள்ளமாக நன்றி கூறுகின்றேன். பிரியமானவர்களே, விடுதலையின் நேரம், ஆண்டவர் குறிக்கப்பட்ட ஒரு விடுதலை நேரம் இதுதான். எப்படி? ஆண்டவர் நம்முடைய கவலை, கண்ணீர், துக்கம், வேதனை எல்லாம் பார்க்கிறவர். நம் மத்தியிலே வந்து பேசி அதுக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறவர் நேரம் இது. அது மட்டுமல்ல, நற்செய்தி அறிவிக்கிற இடமெல்லாம் ஆண்டவரும் உடன் இருந்து அரும் அடையாளங்களால் தன் மகிமை வெளிப்படுத்துகிற நேரம் இது. இந்த நேரத்திலே ஆண்டுடைய வார்த்தையை கேட்பதற்காக ஆவலோடு கூட அமர்ந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நான் பாராட்டுகிறேன். இந்த நாளிலும் ஆண்டுடைய வார்த்தையை கேட்பதற்காக நாம் ஒப்புக் கொடுக்கலாம். அவர் பேசுகிற வார்த்தை நமக்கு விடுதலை அளிப்பதாக. பேதுரு சொன்னாரே, நிலை வாழ்வு தருகிற வார்த்தை உம்மிடம்தானே இருக்கிறதுன்னு சொன்னாரே, அப்படிப்பட்ட நிலை வாழ்வு தருகிற வார்த்தையை நாம் கேட்க நம்ம ஒப்புக் கொடுக்கலாம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவர், இந்த மாலை வேளையில் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஆவி, ஆன்மா, சரீரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் பலவீனத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய தூய் ஆவினால் எங்களை ஆட்கொள்வீராக, நிரப்புவீராக. உம்முடைய வசன வார்த்தைகளை கேட்டு அதை வாழ்வாக்கி கொள்ள கிருபை செய்வீராக. ஆண்டவரே, 60 100 பலன் கொடுக்கத்தக்கதாக எங்களை மாற்றி தரும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த வேளையிலே தூய ஆவியானவர் உணர்த்துகின்ற ஒரு அருமையான ஒரு செய்தி தான், விண்ணகத்திலே செல்லம் சேமித்து வையுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். விண்ணகத்திலே செல்வத்தை சேமித்து வையுங்கள் என்று. இதை குறித்து தூய ஆவியானவர் எப்படி நமக்கு வெளிப்படுத்துகிறார் என்று நாம் ஒப்புக்கொடுக்கலாம், சிந்திக்கலாம். பிரியமானவர்களே, இந்த விண்ணகத்தில் செல்வம் சேமித்து வையுங்கள் என்று சொல்லுகிற பொழுது எனக்கு ஒரு நினைவு வருகிறது. சேலம் மறைமாவட்ட ஆயர், முன்னாள் மறைமாவட்ட ஆயர் போஸ்கோ துரைசாமி அவர்கள் ஒரு முறை கிருஷ்ணகிரி பங்கிலே, கிருஷ்ணகிரி ஆலயத்திலே திருப்பல் நிறைவேற்றினார். அப்பொழுது அவர் ஒரு உண்மையை, ஒரு நிறை உண்மையை, ஒரு கற்பனை நிலையோடு கூட அவர் சொன்ன ஒரு வார்த்தை என் உள்ளத்தை தொட்டது. அங்கிருக்கிற மக்களை எல்லாரையும் தொட்டிருக்கும் நினைக்கிறேன். அப்படி வந்த வார்த்தை என் நிதியத்திலிருந்து நீங்கப்படவில்லை, அது அப்படி இருக்கிறது சொன்னார். என்ன சொன்னார்னா, அந்த அப்படி சொல்லுகிறேன், அதை கேட்பார், எனக்கு பிடிக்கும். மக்கள் எல்லாம், இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் இறந்து விண்ணகத்துக்கு போனாங்களாம். மக்கள் எல்லாம் இறந்து, பணக்காரன், ஏழை எல்லாரும் அப்படி இறந்து மேலே போனாங்களாம். மேலே போகிற பொழுது
பேதுரு தானே அங்கே எல்லாம் கொடுப்பாருங்கள, கதை திறந்து கொடுக்குறேன்னு பார்த்தேன். அப்போது வேற ஒரு சாதாரண அது ஒரு ஏழை அதான் வறுமையில் ஒரு ஏழையாக இருக்கிறவன், ஒரு கூலி வேலை செய்து வாழ்க்கை நடத்துகிறவனுக்கு ஒரு பெரிய பங்களா மாதிரி வீட்டை கொடுத்தாங்களாம். பேர் சொன்னார், இந்த வீடு தான் உனக்கு போயான்னு சொல்லிட்டு கொடுத்தாராம். ஒரு வேலைக்காரன் சாதாரண கூலி வேலை செய்கிறவன் வறுமையில் இருக்கிறவன், அவனுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய பங்களா மாதிரி வீடு. அப்போது பின்னாடி வந்தார, வேலைக்காரனுக்கு இப்பேற்பட்ட வீடுன்னா எனக்கு எப்பேற்பட்ட வீடுன்னு அந்த முதலாளி நினச்சிட்டு அப்படியா. அந்த முதலாளி பெரிய பணக்காரர் நினச்சிட்டார். சரி, பெரிய பணத்துக்கு அடுத்து கொஞ்சம் தூரம் போனாங்களாம். அடுத்து என்ன போகும்போது ஒரு மாடி வீடு, இது ரெண்டாவது குவாலிட்டி. இந்த மாடி வீடு, இந்த ஒரு குவாலிட்டி வீடை கட்டிட்டு அன்றைக்கு அந்த ஊரில் சாதாரணமான தொழில் வேலை செஞ்சுட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒருவனுக்கு இந்த வீடு தான் உனக்கு பாப்பான்னு சொல்லிட்டார். அப்படி ஒவ்வொருக்கும் கொடுத்துட்டு போகும்போது இந்த பெரிய பணக்காரன் வந்தானே இருக்காங்களா, அந்த பணக்காரனுக்கு அப்படி ஒவ்வொருத்தர் கொடுத்துட்டு போகிற பணக்காரனுக்கு வந்துட்டு பார்த்தோன்னாக்க லாஸ்ட்டில் ஒரு கூரை வீடு கொடுத்தாரா. இதுதான் நீ உனக்கு அந்த வீடு தான் அவர் சொன்னான்ட்டு. பேதுரு சொன்னார், என்னங்க கேட்டாங்க, என்னங்க அவனுக்கு அப்படிப்பட்ட பங்களா, அவருக்கு அப்படிப்பட்ட வீடு, அவருக்கு அப்படிப்பட்ட வீடு, எனக்கு இந்த கூரை வீடுன்னு. இந்த பூலோகத்தில் நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ அது வச்சு நான் கட்டியிருக்கிறேன்னு சொல்லிட்டாரா. இந்த பூலோகத்தில் நீ எதெல்லாம் கொடுத்தீங்களோ அதை வச்சு தான் நான் கட்டியிருக்கிறேன்னு ஒரு அருமையான ஒரு உவமை சொன்னார். இந்த கட்டடம் பார்த்தனாக்க பெரிய பங்களா மாதிரி இப்படின்னு இருக்கேன். நான் இராணுவத்தில் இருந்தேன். இராணுவத்தில் இருக்கும் பொழுது அங்கே அப்படி தான் இருக்கு. அது அதிகாரிகள் ஆஃபீஸர்களுக்கெல்லாம் தனியாக ஒரு குவார்ட்டர்ஸ்லாம் இருக்கும், வித்தியாசமான குவார்ட்டர்ஸ். அடுத்தது ஜேஷேவுகளுக்கு அவங்களுக்கு தனி குவார்ட்டர்ஸ் நல்லா இருக்கும். அடுத்தது அவள்தார்களுக்கெல்லாம் இப்படி ஒவ்வொரு குவார்ட்டர்ஸ் ரேங்க் தகுந்த மாதிரி குவார்ட்டர்ஸ் இருக்கும். இங்கே நான் பார்க்குற பொழுது இந்த பெரிய வீடு இப்போ சாதாரணமான ஒரு ஏழைக்கு பங்களா மாதிரி வீடு, அடுத்த ஒருத்தருக்கு பார்த்தனாக்க அடுத்த ஒரு மாடி வீடு, அடுத்து பண்ணால் ஒருத்தர் வீடு, இப்படியே போ பணக்காரனுக்கு வந்து ஒரு கூர்ச்சன் இருக்கும். எது கொடுத்தீங்களோ அதை வச்சு தான் கற்றிருக்கிறேன்னு சொன்னாராம். அன்பானவர்களே, நாம் விண்ணகத்திலே செல்வத்தை சேமித்து வைக்கணும். அவர் சொன்ன வார்த்தை எனக்கு இப்பவும் நினைச்சிருக்கு. இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற பொழுது நாம் என்னென்ன செஞ்சுட்டு இருக்கிறோமோ அதெல்லாம் அவர் குறித்து வைக்கிறாராம். நீங்கள் பாம்பனாக விடுதலை திருவெளிப்பாட்டில் பார்க்குற பொழுது அந்த 20ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தில் ஒரு கருத்து சொல்லியிருக்கான். அந்த பிற்பகுதி தான் அது வசனமே 2 பெரிய வசனம். அது அந்த 12ஆம் வசனம், 20ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம் பெரிய வசனம். அதில் அந்த பிற்பகுதியை பார்க்குற பொழுது அது சொல்லப்பட்டிருக்கும். அது வாழ்வின் நூல், இறந்தோரின் செயல்கள் அந்நூல்களில் எழுதப்பட்டிருந்தன. அவற்றுக்கு ஏற்ப அவர்களுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டது. பாருங்க, சொல்லப்படுகிறது என்ன தெரியுங்களா? அப்போ அங்க ஆண்டவருடைய மகிமை, அந்த தீர்ப்பு பொது தீர்ப்புனால எல்லா இறந்தவர்கள் எல்லாம் அங்கே கடந்து வந்து கொண்டிருக்கிறாங்களாம். எல்லாரும் அங்கே வந்துட்டு இருக்கிறாங்களாம். அப்போ அங்கே பார்க்கிற பொழுது அவர்களுக்கு அங்கே தீர்ப்பு கொடுக்கப்படும். அது வாழ்வின் நூல். அவர்கள் இந்த உலகத்தில் என்ன செஞ்சாங்க, எதெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க, எப்படிலாம் வாழ்ந்தாங்கன்றதெல்லாம் ப்ளஸ் மைனஸ் எல்லாம் எழுதியிருக்கும். நல்லது கெட்டது எல்லாம் எழுதியிருக்கும். எல்லாம் வாழ்வின் நூலில் இறந்தோரின் செயல்கள் அந்நூலில் எழுதப்பட்டிருந்தன. அவங்க நன்மை செய்தது தீமை செய்ததெல்லாம் பார்த்து, ஒருவேளை நன்மை செய்து அதிகமாக பண்ணாக்க அதுக்கு தகுந்த மாதிரி இடம். ஒரு நன்மை செய்திருக்கிறாரு, அதுபோல் தீமை செஞ்சுட்டு இருக்கிறாருனாக்க அது மேனேஜ்மெண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி இடம், அது மாதிரி தகுதி. இப்படி இல்லாமல் அந்த வாழ்விலே எழுதப்பட்டிருக்கு.
என் அன்பானவர்களை பார்க்கிற பொழுது இந்த உலகத்திலே கொடுக்கப்பட்டதெல்லாம் கணக்கு வைத்து அங்கே தீர்ப்பு வழங்கப்படும். இது அதான் ஆண்டுடைய சமூகத்திலே அங்கே பேசும் சமூகத்தில் ஆண்டுடைய சமூகத்திலே வாழ்வின் நூல் இருக்கிறது. அவர் பார்க்கிறார், என்ன பார்க்கிறார், யார், என்ன பேர், செல்வநாதன். அப்படியே படித்து பார்த்துட்டு, ஓஹோ சிலதான் நல்லா செஞ்சுருக்கிற, ஆனால் நிறைய தப்பாக பண்ணிட்டுருக்கிற, இப்படி கொஞ்சம் போய் நிற்கிது, பரவாயில்ல சரிப்போ அப்படி போகணும். இப்போ பிரதர் என்ன பேர், உன் பேர் அமிர்தமா, பரவாயில்ல நல்லதே செஞ்சுருக்கிறியே, ஒன்றில் ரெண்டு மூணு தப்பு இருக்குது, சில தான் தப்பு இருந்தாலும் பரவாயில்ல, நிறைய அதிகமாக நல்லா செஞ்சுருக்கிற, அதுக்கு போ. இந்த மாதிரிலாம் ஒரு கருத்தை கொண்டு போகிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ பார்க்குற பொழுது அது வாழ்வின் நூல், இறந்தோரின் செயல்கள் அந்நூலில் எழுதப்பட்டிருந்தன, அவற்றுக்கு ஏற்ப அவர்களுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டுங்கிற ஒரு கருத்தை பார்க்கிற பொழுது அந்த மேதகு ஆயர் அவர்கள், மறைந்த மேதகு ஆயர் சொல்லப்பட்ட வார்த்தையோடு கூட நான் இங்கே பார்க்கிறேன். பிரியமானவர்களே, விண்ணத்திலே செல்வம் சேர்த்து வைக்க வேண்டும். இதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது மத்தேயு நற்செய்தியிலே 6ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிற வார்த்தை தான் நாம் பார்க்கணும். அதில் 19, 20, 21 வசனத்தை நீங்கள் படிக்கிற பொழுது அதனுடைய தலைப்பின் கரங்கிலாகவே தனியாக கொண்டிருப்பார். அதில் தலைப்பு மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே 19, 20, 21 வசனத்தில் பார்க்கிற பொழுது அதில் சொல்லுகிறது பாருங்கள். மண்ணுலகில் உங்களுக்கென செல்வத்தை சேமித்து வைக்க வேண்டாம். சரி, சேமித்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அழித்துவிடும், திருடரும் அதை கண்ணமிட்டு திருடுவர். பாரு, முதல்ல 19 மண்ணுலகில் உங்களுக்கென செல்வம் சேமித்து வைக்க வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மண்ணுலகில் இது ஆண்டுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் நாம் என்ன செய்கிறோம், இன்றைக்கு இங்கே பேங்க்கில் பணம், அந்த பேங்க்கில் பணம், இங்கெல்லாம் முடியலனாக்க வெளிநாட்டில் போயிட்டு பணம் சேர்த்து வச்சுட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? பார்க்கணுன்றிருக்கு சேமித்து வைக்கிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பேங்க் கொள்ளையடிக்கப்பட்டது, இது திவாலாயிடுச்சுன்ட்டு என்ன பண்ணிருக்கும். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், மண்ணுலகில் உங்களுக்கு செல்வத்தை சேமித்து வைக்க வேண்டாம் சொல்லிட்டு இங்கே பூச்சியும் துருவும் அழித்துவிடும், திருடரும் அதை களமிட்டு கொடுத்தான் இருக்கு. சரி, 19வது வசனம். அடுத்து 20வது வசனத்தை படித்து பாருங்க, என்ன சொல்லுகிறது? ஆனால் விண்ணுலகில் உங்கள் செல்வத்தை சேமித்து வையுங்கள். விண்ணுலகில் உங்கள் செல்வத்தை சேமித்து வையுங்கள். அங்கு பூச்சியோ துருவோ அழிப்பதில்லை, திருடரும் கண்ணமிட்டு திருடுவதில்லை. நீங்கள் விண்ணகத்தில் சேர்த்து வைங்க. அங்கே திருடரும் பூச்சி எதுவும் பண்றதில்லை, அது பத்திரமா பாதுகாப்பா இருக்குன்னு சொல்லி கொடுக்கிறார். விண்ணகத்தில் செல்வம் சேர்த்து. இப்போ விண்ணகத்தில் செல்வம் சேர்த்து வைக்கின்ற ஒரு கருத்தை நாம் பார்க்கிற பொழுது அது எப்படி சேர்த்து வைக்கப்பட வேண்டும் என்று இன்னைக்கு நாம் போட்டு பேங்க்ல போய் பணம் கட்டுறனாக்க எப்படி மட்டும் இல்லைங்களா இன்றைக்கு. அதே போல ஆண்டவர் அந்த விண்ணகத்தில் பணம் சேர்த்து வைக்க வேண்டும் என்றால் ஆண்டவருடைய காரியங்களுக்காக நாம் கொடுக்கிற பொழுதெல்லாம் அங்கே அவர் கணக்கு வைத்துக்கிடுவார். உதாரணமாக ஒரு ஏழைக்கு, ஒரு நோயுற்ற ஒரு ஏழை, வறுமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் ஒரு ஏழைக்கு ஒரு 1000 ரூபாய் நாம் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்கள, ஒரு ஏழை. ஏன்னா பைபிள் சொல்லுக்கு சின்ன சிறு ஒருவனுக்கு செய்த போதெல்லாம் எனக்கே செய்திருந்தார். அப்போ அங்கே ஒரு ஏழைக்கு, ஒரு அனாதைக்கு வருந்தில் இருக்கிற அவனுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, அந்த நாளும் நேரத்தையும் அங்கே மேலே கணக்கு வைக்கப்பட்டு கொடுக்கப்படுதான். அதான் திருமண சொல்லப்பட்ட அங்கே மேலே இந்த நேரத்தில் இவ்வளவு ரூபாய் 1000 ரூபாய் அக்கௌண்ட் மேலே விண்ணக அக்கௌண்ட்டில், அந்த வங்கியில் அக்கௌண்ட்டில் போய் சேர்ந்துருச்சு. ஒரு நற்செய்தி ஊழியத்துக்காக நீங்கள் கொடுக்குறீங்க, அப்போ நற்செய்தி ஊழியத்துக்காக கொடுக்குற பொழுது அந்த பணம் அப்படிப்பட்டு விண்ணகத்தில் விண்ணக அக்கௌண்ட்டில் எழுதிருக்கு. இங்கே நீங்கள் கொடுக்குறீங்க. நான் கூட உதாரணமாக நான் வாங்கும்போது கூட ஜெபம் தான் வாங்குவேன். ஆண்டவரை விண்ணக வங்கியில் சேர்த்துக்கின்னு சொல்லி மனசில் ஜெபம் பண்ணிட்டு, அப்படி ஜெபம் பண்ணும்போது அந்த பார்க்கும்போது அது விண்ணக வங்கியிலே சேர்க்கப்படுகிறது. அந்த விண்ணக வங்கியில் சேர்க்கப்படுகிறது. ஏன்னா அன்பானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், அங்கே பூச்சியோ துரும்போ அழிப்பதில்லை, திருடரும் கண்ணமிட்டு அடிவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பத்திரமா இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அந்த 19, 20 படிச்சமல்லவா, 21வது வசனத்தை நீங்க படித்து பாருங்க, என்ன சொல்லுகிறது? உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும். அங்கே உங்களுடைய உள்ளமும் இருக்கும்.
எங்கே உங்களுடைய செல்வம் இருக்கிறதோ அங்கே உள்ளவன் இருக்கின்றது. இன்னைக்கு நாம் பார்க்குற நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நடைமுறை வாழ்க்கையில் நாம் பார்க்குற பொழுது வீட்டில் பணம் இருக்குன்னு வச்சுங்களேன், பணம் இருக்குன்னு வச்சுங்களேன், நாம் எந்த இடத்துல படுத்து ஜாயமாக இருப்போம் அந்த இடத்துல தான் பத்திரம். இன்னைக்கு உதவியில் ஒரு பையில் பணம் எடுத்துக்கிட்டு வழியில் போயிட்டு இருக்கிறோம், பையை என்ன பண்ணுவோம் பத்திரமாக பிடிச்சிட்டு அப்படி தான் போயிட்டு இருப்போம். நினைவெல்லாம் அந்த இது மேலே, நினைவெல்லாம் அந்த பையில் பணம் இருக்குது அது மாதிரி தான் இருக்கும். வீட்டில் பணம் வச்சுருக்கிறோம், இந்த இடத்துல பணம் வச்சுட்டு இருக்கிறோம், அப்போ எப்போ பாரு அந்த நினைவெல்லாம் இருக்கும் இல்லைங்களா? மனிதனுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் அந்த பணத்தை மேலேயே இருக்கும், பத்திரம் அந்த பணத்துக்காக அந்த நினைவில் போயிட்டு இருக்கும். அப்படி என்றால் நம்முடைய பணம் நம்முடைய செல்வம் எல்லாம் விண்ணகத்திலே சேர்த்து வைப்போம் என்றால் அப்பொழுது நம்முடைய எண்ணம் எல்லாம் எங்கே இருக்கும்? விண்ணகத்தை குறித்தே இருக்கும், பரலோகத்தை குறித்தே இருக்கும். நம்ம ஒரு ஏழை கொடுத்தோம், ஒரு அனாதை கொடுத்தோம், ஒரு நற்செய்தி ஊழியத்துக்காக கொடுத்தோம், கோயிலுக்காக கொடுத்தோம், இப்படிலாம் கொடுத்திருப்போம். ஆனால் அந்த பணம் எல்லாம் உண்மையாகவே இப்படி செய்கிறதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், மனதிலே கொள்ளப்பட வேண்டும். பிரியமானவர்களே, மனதிலே கொள்ளப்பட வேண்டும். விண்ணகத்தில் செல்வம் சேர்த்து வைக்கின்ற நிலையை கொள்ளப்பட வேண்டும். நான் இதை சொல்லுகிற பொழுதெல்லாம் நான் உண்மையாகவே உள்ளத்தில் ஒவ்வொருத்தரும் இருக்கேன். இதை பற்றி நான் நிறைய சொல்ல வேண்டும். நான் இப்படிப்பட்ட நிலையிலே பார்க்கிற பொழுது என் பிரியமானவர்களே, மண்ணுடைய செல்வம் சேர்த்து வைக்க வேண்டாம் என்ற நிலையிலே பார்க்கிற பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு இளைஞன் வருகிறான், பெரிய பணக்கார இளைஞன் வருகிறான். அவர் அந்த இளைஞன் ஆண்டவர்கிட்ட கேட்கிறார், ஆண்டவரை போதகரே, நான் நிலைவாழ்வு பெற வேண்டும் என்றால் நான் என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்கிறார். கருத்து பாருங்க, முன்ன சொன்ன கருத்தோடு கேட்கணும். நிலைவாழ்வு பெற வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கட்டளை எல்லாம் கடைபிடிக்கணும். அந்த பணக்கார பாலி சொல்லுகிறார், நான் சின்ன வயதிலிருந்து எல்லாம் கட்டளை எல்லாம் கடைபிடிக்கிறேன் அப்படிலாம் சொல்லிக்கிறேன். அப்படியா? அப்படின்னா உனக்கு இன்னும் ஒரு குறை இருக்கிறது. இன்னும் ஒரு அப்படின்னா ஒன்று கட்டளையெல்லாம் கடைபிடிக்க ஓகேன்னு இருக்கும், ஆனால் அப்படின்னா இன்னும் ஒரு குறை இருக்குது சொல்லிட்டு அப்போ அவர் ஆண்டவர் சொல்கிறார். என்ன சொல்கிறாருனாக்க 19ஆம் அதிகாரத்தில் மத்திய 19ஆம் அதிகாரத்தில் அந்த விண்ணத பணக்கார வாலிபனை குறித்து அங்கே சொல்லப்படுகிற வார்த்தை தானே. அதில் 21ஆம் வசனத்தை நீ படித்து பாருங்க. 21ஆம் வசனத்தை படித்து பார்த்தனாக்க அதில் அந்த வாலிபன்ற அந்த ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்க. இருக்கும் அதற்கு இயேசு நிறைவுள்ளவராக விரும்பினால், நீ நிறைவுள்ளவராக இருக்க விரும்பினால் நீ போய் உன் உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடு, அப்பொழுது விண்ணகத்தில் நீ செல்வராய் இருப்பீர். நீ செல்வராய் இருப்பீர்னு நீ ஏழைகளை போய் கொடு. என்ன சொல்றாரு? நிறைவுள்ளவராய் இருப்பார் என்றால் நீ அவற்றெல்லாம் வித்துட்டு ஏழைகளுக்கு கொடு, அப்பொழுது நீ விண்ணகத்திலே செல்வராய் இருப்பார் என்று. என் அன்பானவர்களே, அந்த பணக்கார வாலிபனுக்கு சொல்லுகிறது. அந்த பணக்கார வாலிபன் இதை கேட்ட உடனே என்ன ஆகிறான்? நம்மள கேட்டதான் அவன் உடனே அப்படி ரிட்டர்ன் பேக் ஆயிடான், கொடுக்கல என்று. இதை நான் பார்க்கிற பொழுது முன்ன சொல்லப்பட்டில்ல, அந்த பிஷப் சொன்னார் இல்லைங்களா, பெரிய அந்த ஏழை இப்படி வீட்டு வாசப்படியில் உட்காந்துட்டு பிச்சை எடுத்துட்டு வாழ்ந்தானே, அவனுக்கு பெரிய ஒரு வீடு, பங்களா மாதிரி வீடு. அடுத்து போனாங்க, கடைசியில் போனாக்க பணக்காரனுக்கு ஒரு கூரை வீடு இருக்கு. பணக்காரர்கள் அங்கே நாம் பார்க்கிற பொழுது அங்கே அந்த பணக்கார வாலிபன் அதை கொடுக்க மறந்துட்டான், செயல்பட விரும்பல. பணக்காரன் இது சொல்ல. எனவே தான் பார்க்கிற பொழுது அந்த 19-21ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நிறைவுள்ளவராக விரும்பினால் உன் செல்வத்தை எல்லாம் வித்து ஏழைகளுக்கு அனாதைகளுக்கு கைவிடப்பட்டவர்கள் கொடு, அப்பொழுது நீ விண்ணகத்தில் நீ செல்வம் சேர்த்தவரா பெரிய ஒரு பணக்காரனா இருப்பார், பெரிய பங்களா மாதிரி வீடு கிடைக்கும் ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். உன் செல்வத்தை அங்கே சேர்த்து வைப்ப, அங்கே நீ போவன்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் அந்த சகோதரன் அந்த இளைஞன் ரிட்டர்ன் பேக் ஆயிரான், இருக்கிறான். எனவே தான் அந்த 23ஆவது வசனம் சொல்லப்படுகிறது. என்ன 23ஆம் வசனம் சொல்லப்படுகிறது? அந்த வசந்த 22-23ஆம் வசனம் படிக்கிறது என்ன சொல்லுகிறது? இயேசு தம் சீடரிடம் செல்வர் விண்ணரசில் புகுவது கடினம் என நான் உங்களுக்கு உறுதியாக சொல்லுகிறேன். பாருங்க, செல்வர் விண்ணரசில் புகுவது மிக கடினம். அவருடைய எண்ணமெல்லாம் சிந்தனை எல்லாம் எங்க இருக்கிறது? இந்த உலகத்தின் மீது செல்வத்தை அப்படியே வந்துட்டு இருக்கிறது.
அவன் எண்ணமெல்லாம் இருக்கு. எனவே தான் ஊசியின் காதிலே ஒட்டகம் நுழைந்தால் நுழையலாம், விண்ணரசிலே செல்வந்தன் செல்ல முடியாது. ஏன்? அவர்களுக்கு இந்த நிலை இல்லை, கொடுக்கல, இலையில் கொடுக்கல. இன்னைக்கு இந்த நற்செய்தி வரைப்பு ஊழியம் இருக்கிறது நினைக்க பாருங்களேன். நான் இந்த வசன வார்த்தையெல்லாம் உள்ளடக்கி நான் கடந்து வருகிறவன் தான். பணக்காரர் யாருமே அப்படிப்பட்ட நிலையில கொண்டு வருதில்லை. நிறைய பணம் இருக்கும், அதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. சாதாரண எளிய மக்கள் தான் இதை கொடுத்து இந்த ஊழியத்தெல்லாம் தாங்கி கொண்டு வருகிறார்கள். இந்த எளிய மக்கள் தான் கொண்டிருக்காங்க. நான் கொடுக்கிற பொழுதெல்லாம் அவருடைய சில சகோதர பார்ப்பேன், அவருடைய வாழ்க்கையெல்லாம் பார்க்கிற பொழுது இவர் இவ்வளவு பண்ணிருக்காங்க. அன்பானவர்களே, ஆண்டவருக்காக நாம் கொடுக்கிற பொழுது, ஆண்டுடைய காரியங்களுக்காக கொடுக்கும் பொழுது, அது விண்ணகத்திலே செல்வம் சேர்த்து வைக்கின்ற ஒரு கருத்தாக இருக்கிறது. அந்த விண்ணகத்திலே செல்வம் சேர்த்து வைக்கிற பொழுது அந்த எண்ணம் எல்லாம், சிந்தனை எல்லாம் அங்கேயே இருக்கும். விண்ணத்தில் செல்வம் சேர்த்து வைக்க வேண்டும் என்று நிலத்தில் கொடுக்கணும் போது, ஏழைகளுக்கு கொடுக்கும்போது அந்த எண்ணமெல்லாம் அங்கே இருக்கிற பொழுது, மரித்த அந்த சொல்லப்பட்டபடி அவரவர் செயலுக்கேற்ற அவரவருடைய ஒவ்வொரு நிலைக்கேற்ற இறந்தவரின் செயலுக்கேற்றபடி அங்கே கொடுக்கப்படுகிறது தான் நாம் பார்க்கிறோம். இந்த மாத புத்தகத்தில் கூட அந்த மாதிரி இந்த கொடுத்திருக்கிறேன். அவரவர் செயலுக்கேற்ற கைமாறுன்னு சொல்லிட்டு திருவெளிப்பாட்டில் 22ஆம் அதிகாரத்திலே 12ஆம் சொல்லப்பட்ட வார்த்தை தான் அங்கே குறிப்பிட்டிருக்கிறேன். என் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கை நாம் பார்க்கணும். நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், என்ன செஞ்சு பார்க்கின்றோம். இன்னும் நான் சொல்லணும், நிறைய சொல்லணும். ஆனால் சொல்லுகிற பொழுது ஒருவேளை நான் பணத்துக்காக தான், நான் என் ஊழியத்துக்கு பணத்துக்காக நான் சொல்ல, பணத்துக்காக நான் உங்களுக்கு சொல்லவே படவில்லை. பணத்தாக சொல்ல என்ன, நான் செய்கிற ஊழியம் என் முதலாளி பார்வையில் இருந்தால் போதும், என் எஜமானுடைய பார்வையில் இருந்தால் போதும். அவருக்கு முன்பாக நான் செய்கின்ற ஒவ்வொரு காரியமும் உண்மையான இருந்தால் அவர் நடத்திக்கிட்டு போயிட்டு இருப்பார். இது தேவையான பணம் எல்லாம் அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். வருகிற பணத்தை நான் எப்படி செலவு செய்கிறேன், எந்த நிலையில் செய்கிறேன் என்பதெல்லாம் அவர் பார்க்கிற பொழுது, அவர் உண்மையாக இருக்கிற பொழுது நான் அவர் நடத்திட்டு போயிட்டு இருப்பார். அவர் கொடுக்க செய்து நடத்திட்டு இருப்பார். எனவே அன்பானவர்களே, நான் பார்க்கணும், வெண்ணகத்திலே நாம் செல்வம் சேமித்து வைக்கிற பொழுது தான் நம்முடைய உள்ளமும் அங்கே இருக்கும். நம்முடைய ஆன்மா கடந்து போகிற பொழுது அந்த அவரவர் செயலுக்கற்ற கைமாறிலே நாம் பெற்று அனுபவிப்பதாக இருக்க முடியும் என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வரப்பட வேண்டும். இந்த அருமையான வேலை கூட நம்மை ஒப்புக்கொடுக்கலாம். நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எப்படி செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்தித்து நாம் பார்க்கலாம். இன்று ஆண்டவர் நமக்கு கற்றுக்கொண்டு சொல்லிக் கொடுக்கிற பாடம் என்ன? வெண்ணகத்திலே செல்வம் சேமித்து வை, அங்கே உன்னுடைய உள்ளமும் இருக்கும். நீ மரித்து வீழ்த்து போகிற பொழுது உனக்கு தக்க கைமாறு கிடைக்கிற மாதிரி அங்கே நான் செய்வேன் என்று தான் ஆண்டவர் இந்த நாளிலே நம்மோடு கூட பேசுகிறார். பிரியமானவர்களே, இந்த உலக வாழ்க்கையிலே பார்க்கிற பொழுது ஆண்டவர் சொல்லுகின்ற ஒவ்வொரு கருத்துக்களும் அது நடைமுறை வாழ்க்கையில் செயல்பட்டு கொண்டிருப்பதாக இருக்கிறது. நேற்று தினத்தை சொன்னேன், பணக்கார வாலிபனை குறித்து சொன்னேன். பணக்கார வாலிபன் எல்லா கட்டளையெல்லாம் கடைபிடிக்கிறான். நிலைவாழ்வு பெற வேண்டும் என்றால் என்ன செய்ய முடியும், எல்லா கட்டளையும் கடைபிடிக்கிறான். ஆனால் அவன் ஆண்டு சொல்றார், நீ நிலைவாழ்வு பெற வேண்டும் என்றால் நீ என்ன செய்யணும், உன் நிறைவுள்ளவராக நீ வாழ விரும்பும் என்றால் உன் செல்வத்தை எல்லாம் விற்று ஏழைகளை கொடுத்துட்டு நீ காம்பா. அப்போ விண்ணகத்தில் செல்வந்தா இப்ப சொல்லும் போது விட்டு போயிட்டான். பணக்காரன் செய்ய மாட்டார், கட்டளை கடைபிடிப்பார்கள், எல்லாம் சொல்லிருப்பாங்க, அப்படியே ஒழுங்கு இருப்பாங்க. ஆனால் கூட பணத்தை மாத்திரம் கொடுக்கறதுக்கான முடிக்க முடியாது. அதை பற்றி நான் சொல்ல அதிகமாக விரும்பவில்லை. ஏனெனில் நீங்கள் எல்லாம் பார்த்து கொண்டு தான் இருப்பீர்கள், வந்து கொண்டு இருப்பீர்கள். அதை விடுங்க. அடுத்த ஒரு மனிதரை குறித்து நான் சொல்லப்படுகின்றேன். அடுத்த ஒரு மனிதன், இந்த உலகத்தில் வாழ்கிற மக்களை குறித்து சொல்லுகிற பொழுது அடுத்த ஒரு மனிதனை பற்றி நான் சொல்ல வருகின்றேன். அவர் என்னன்னு பார்த்தேன் பிரியமானவர்களே, அறிவற்ற செல்வன். லூகாஸ் நற்செய்தியில் சொல்லப்பட்டிருக்கும். அது கரெக்ட், லூகாஸ் நற்செய்தி தான். லூகாஸ் நற்செய்தியில் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு அறிவற்ற செல்வனை பற்றி சொல்லப்பட்டிருக்கும். அறிவற்ற செல்வன் 12ஆம் அதிகாரத்தில் 16 முதல் 21 வசனம். அதில் அந்த அறிவற்ற செல்வன் எப்படி தெரியுங்களா, அவனுக்கு விளைச்சல் நிறைய கூடிக்கிட்டு இருக்கு, விதைக்கிறான், நல்லா அறுவடை ஆயிட்டு இருக்கு. அந்த அறுவடை ஆயிட்டுனாக்க அவனுடைய எண்ணம் எல்லாம் நினைச்சிங்களா,
இவ்வளவு இந்த இந்த கூடாரம்லாம் நிறைஞ்சி இந்த கூடாரமெல்லாம் நல்லா நிறைஞ்சிடுச்சு. அடுத்து இடிச்சு இன்னும் பெரிய ஒரு கூடாரம் கட்டு. இது சின்ன ஒரு கூடாரம், இவ்வளோ நெருப்பு தானியமெல்லாம் பிடிக்குது, சேமித்து வைக்கணும். அடுத்து ஒரு பெரிய கூடாரம் அடிக்கணும், அதில் நிறைய போய் சேர்த்து வைக்கணும். இப்படி அவனுடைய எண்ணமெல்லாம் சிந்தனை எல்லாம் சேமித்து சேமித்து வைக்கப்பட வேண்டும் என்று அவன் நினைத்து கொண்டிருக்கின்றான். இன்றும் நடைமுறையில் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் இப்படி சேர்ந்து கொண்டிருக்கிற பொழுது அவனுடைய எண்ணம் எல்லாம் இப்படி நான் பெரிய சூழ்நிலை கொண்டிருக்கேன், அடுத்து நான் வைக்கிறதுக்கு என்ன செய்ய அப்படிலாம் நினச்சிட்டு இருக்கிறோம். நீங்கள் எடுத்து தயவு செய்து நீ கேட்டிருப்பீங்க, இந்தா கூட எடுத்து நீ படித்த லூக்காஸ் நட்சத்திரத்தில் 12ஆம் அதிகாரத்தில் 16 முதல் 21 வசனம் நீ படித்து பாருங்க. அது சொல்லப்பட்டிருக்கு. அதில் ஆண்டவர் அந்த செல்வனை பார்த்து கூடாரத்தை பெருசாகணும் சொல்லிட்டு சொல்கிறானே, அந்த பணக்காரனை பார்த்து அந்த செல்வனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வசனத்தை தயவு செய்து 20ஆம் வசனம் எடுத்து படிச்சு பாருங்க. என்ன சொல்லுகிறது? கடவுள் அவனிடம் அறிவிலியே இன்றிரவே உன் உயிர் உன்னை விட்டு பிரிந்து விடும். இன்றே உன் உயிர் பிரிந்து விடும். அப்பொழுது நீ சேர்த்து வைத்தவை யாருடையாகும்? கேள்வி கேட்கிறார். நீ இப்படி எல்லாம் சின்ன கூடாரம் போட்டு கட் பண்ணிட்டு பெரிய கூடாரம் போட்டு பெரிய கூடாரம் போட்டு செஞ்சிருச்சு, இவ்வளவு செய்கிறியே. இன்னைக்கே உன் உயிர் போச்சுன்னா அந்த செல்வெல்லாம் யாரையா பண்றது, எதெல்லாம் சேர்த்து வைக்கிறதுன்னு சொல்லிட்டு பயங்கரமான கருத்தை ஒரு சொல்லிக் கொண்டு பாருங்க. கேட்கிற பாருன்னு இருக்கு. இன்று அப்படிதான் செஞ்சுக்கிறாங்க. இந்த கருத்தை நான் பார்க்கிற பொழுது பெரிய மாணவர்களே, சரி இப்போ கொண்டு வரலாம். அந்த 21 அடுத்து 21 வசனம் படிங்க, அப்புறமா வேற கருத்துக்கு தேர்வு உணர்த்தத 21 வசனம் படிச்சு பாருங்க. என்ன சொல்லுது? கடவுள் முன்னிலையில் செல்வம் இல்லாதவராய் தமக்காகவே செல்வம் சேர்ப்பவர் இத்தகையோரே சொன்னார். கடவுள் முன்னிலையிலே அந்த விண்ணகத்திலே செல்வம் சேர்த்து வைக்கிறது, இந்த உலகத்தில் சேர்த்து வைத்து இப்படிதான் போகிறார்கள் என்று அந்த வார்த்தையை அப்படி கொண்டு வருகிறார். என் அன்பானவர்களே நம்முடைய வாழ்விலை சிந்தித்து பார்க்கணும். பணக்காரன் நேற்று தேர்தலில் பணக்காரனை பற்றி சொன்ன இல்லைங்களா, அவர்கள் விட்டு வழங்கி வரல. இங்கே பாருங்க, பணக்காரனுடைய எண்ணமெல்லாம் இப்படி தான் போயிட்டு. எனவே தான் நான் சொல்கிறார், கடவுள் முன்னணியில் செல்வம் இல்லாதவராய், விண்ணகத்தில் செல்வம் இல்லாதவராய், இந்த உலகத்தில் செல்வம் சேமித்து வைக்கணும்னு சொல்லுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்கள் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாம் சேர்த்து வைப்பாங்க, கடைசியில் போயிடுவாங்க. இந்த பணம் சேர்த்து வைக்கிறத பற்றி நான் சொல்லுகிற பொழுது சபை உரையாடலில் சொல்லப்படுகிற ஒரு அருமையான ஒரு வார்த்தை இருக்கும், பார்க்கணும் இருக்கும். இன்னைக்கு இந்த நாட்களிலே செய்கின்ற காரணம் சபை உரையாடலில் 5ஆம் அதிகாரத்திலே 10-11 வசனத்தை நீங்கள் எடுத்து நீ படித்து பார்ப்பீர்களானால் அந்த பண ஆசை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கும். இந்த செல்வத்தினால பண ஆசை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கும். அது பண ஆசை உள்ளவருக்கு எவ்வளவு பணம் இருந்தாலும் ஆவல் தீராது, ஆசை தீராது. செல்வத்தின் மேல் மிகுந்த ஆசை வைப்பவர் அதனால் பயனடையாமற் போகிறார், இதுவும் வீணே. சொத்து பெருகினால் அதை சுரண்டி தின்போரின் எண்ணிக்கையும் பெருகும். அருமையான வார்த்தை. சகோதரர் படிக்கும்போது அப்படி சிரிச்சுக்கிட்டே படிக்கிறாரு. ஏன்னாக்க அவர் நிறைய பேர் பார்க்கிறார், நானும் பார்க்கிறேன். பெரியவன் அந்த வார்த்தை பாருங்க எப்படி சொல்றீங்க இல்லைங்களா, பணம் சேர்க்கறதுக்கு அப்படியே ஆசை போயிட்டே இருக்குமா, அந்த பணக்காரன் அதுன்னு இருக்கு. இன்னைக்கு அப்படியே போயிட்டு இருக்கிறாங்க. இனி இந்த உலகத்துல சேர்த்து என்ன பிரயோஜனம், அங்க சேர்த்து என்ன அங்க சேர்த்து அப்பொழுது உனக்கு இருக்கும். நான் இதை சொல்லுகிற பொழுது அன்பானவர்களே, நான் இந்த வசன வார்த்தைகளை இறைவசன வார்த்தையிலே அப்படியே போயிட்டுக்கிறது தான். நான் ஒரு முறை ஒரு இடத்துல சகோதரி சொன்னேன், விண்ணகத்தில் செல்வம் சேர்த்து வைக்கிறத பற்றி நான் ஒரு இது சொல்லிட்டு இருந்தேன். அந்த சேமித்து வைக்கிறத பற்றி நான் சொல்லுகிற பொழுது, நாம் கொடுக்கறது ஒரு ஏழை கொடுக்கறனா அவர் அங்கே எழுதி வச்சுக்குவார், ஒரு அனாதைகளுக்கு, கைவிடப்பட்டவர்களுக்கு, நற்செய்தி ஊழியத்துக்காக, கடவுளுக்கு ஊழியத்துக்காக, இப்படிலாம் ஒவ்வொரு கருத்துக்கும் நம்ம ஆண்டவருக்காக செய்கிற பொழுதெல்லாம் அது அவர் அங்கே அக்கௌண்ட் பண்ணிட்டு இருப்பார்னு சொன்னோம். எங்கே இது பொருளாதார ஆசையை பற்றி நான் சொல்லுகிற ஒரு செய்தியும் கொடுத்துருக்கிறேன், புக்கில் கொடுத்துருக்கிறேன். அதெல்லாம் இருக்கும். ஒரு வயதான இல்லை ஒரு சகோதரி, அவங்க வழியில் தெருவாரம் இந்த காய்கறிலாம் வச்சு விற்கிறவங்க தான், அவங்க என்ன பண்ணணும்னாக்கா
ஒவ்வொரு நாளும் விலையெல்லாம் கடையெல்லாம் முடிஞ்ச பின்னாடி இந்த கடையில் வந்துட்டு அதுலேருந்து ஒரு 10-20 பங்கு எடுத்து தனியாக ஆண்டவருக்கு 10-20 பங்கு எடுத்து தனியாக எடுத்து வச்சுருப்பாங்க. 10 இப்படி அவங்க கொண்டு வந்துட்டு அவங்க வந்துட்டு வழிபாட்டு கூட்டத்தில் வந்து பிரதர் இந்த மாதம் என்னுடைய காணிக்கைன்னு சொல்லுவாங்க. ஆண்டவரை விண்ணகத்தில் என் செல்வத்தை சேமித்து வைப்பீராகன்னு சொல்லிட்டு நான் இருக்கேன். என் அன்பானவர்களே, அவளுக்கு என்ன அந்த அந்த வார்த்தை இருக்கு, விண்ணகத்தை செல்வம் சேர்த்துட்டு இருக்கு. நான் இந்த உலகத்தில் நான் ஏழையாக இருந்தால் கூட நான் விண்ணகத்தில் பெரிய பணக்காரி தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்கன்ட்டுருக்கு. அப்படிப்பட்ட செல்வம் சேமித்து வைக்கின்ற கருங்களை கொடுத்து வரணும்ன்றிருக்கும். பார்க்கணும். முதல்ல பணக்காரன வாலிபனை பார்த்தோம். இரண்டாவது பார்க்கிற பொழுது அந்த பணாசை பிடித்தவர் அறிவற்ற செல்வனை பார்த்து பார்க்கிறோம். நான் இன்னும் ஒரு வார்த்தை சொல்லணும் போல எனக்கு தூயான் உணர்த்துறார். என்ன தெரியுங்களா, இன்னைக்கு நீங்க பார்க்கணாக்கா ஆண்டவருக்காக செய்யற கோவில் கட்டுறதுக்கெல்லாம் தர்மம் செய்வார்கள். அங்க பார்த்துனாக்க பேரை போடுவாங்க. பேர் போட்டு செல்வநாதன் 50,000 ரூபாய், அமிர்தம் 75,000 ரூபாய், இப்படிலாம் பேர் போடுவாங்க, அனௌன்ஸ்மெண்ட் போடுவாங்க. இதெல்லாம் பிடிக்க யாருக்கான பேர் பண்ணப்போ மேடையில் ஏறி இந்த கருத்துக்காக இன்னாருக்கு இன்னார் செய்வாங்கன்னு சொல்லிட்டு பெருசா சொல்லுவாங்க. நம்முடைய பங்குலாம் நடக்குதில்ல, நம்முடைய பக்கத்துலாம் பார்க்குறாங்கல்ல, இந்த மாதிரி கருத்தெல்லாம் இங்கேயே முடிஞ்சு போச்சு. செய்யக்கூடாது, மறக்கக்கூடாது, அது மறைவாக செய்யணும். ஆண்டவர் தர்மத்தை நீ ஏழைகளுக்கு அனாதைகளுக்கு கைவிடப்பட்டு கொடுக்கறது வந்து நீ பப்ளிக் பண்ணிட்டு அப்படி நோட்டீஸ் போட்டுட்டு அதில் போட்டுக்கிட்டுலாம் பண்ணக்கூடாது. இவ்வளோ பேருக்கு இன்னார் செல்வநாதன் அவர்கள் 50,000 பேருக்கு உணவு அளித்தார், 1000 பேருக்கு உடை கொடுத்தார், அப்படிலாம் சொல்லக்கூடாது. அப்படி வருகிறதெல்லாம் இந்த விழா அழுகி போடுச்சு. மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் 2 முதல் 4 வசனத்திலே தர்மம் செய்வதை பற்றி சொல்லுகிறார். அப்போ இந்த தர்மம் செய்கிற காரியங்கள் வந்து அந்த விண்ணக வங்கியிலே போய் சேருவதில்லை. ஏன்னா இங்கே உன் பப்ளிசிட்டி ஆயிடுச்சு. மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் 2 முதல் 4 வசனத்தை நீ பார்க்கிற பொழுது அது சொல்லப்பட்டு தர்மம் செய்கிற தலைப்பேன்னு போட்டிருக்கார். தர்மம் செய்த தலைப்பை போட்டுட்டு அதில் தயவு செய்து 3வது வசனத்தை படிங்க. நீங்கள் தர்மம் செய்யும் பொழுது உங்கள் வழக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும். நீ வழக்கை செய்யறத இடக்கை தெரியாதிருக்கட்டும் அப்படின்னு யாருக்கும் தெரிய வேண்டாம். வழக்கை செய்வது இடக்கை தெரிய வேண்டாம் சொல்றாரு. அப்படி செய்யணும். அப்படி செய்கிற பொழுதுதான் அந்த கணக்கு அங்க எழுதப்படும். அந்த கணக்கு அங்க எழுதப்படும். வழக்கை செய்வது இடக்கை செய்யணும். என்னமே தான் சொல்லிட்டு அடுத்தது அந்த 4ஆம் வசனம் சொல்லப்படுவது என்ன? அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாய் இருக்கும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். எந்த கருத்தை சொல்றீங்க அன்பான சகோதரமே? இந்த நாளிலே இந்த இறைவசன வார்த்தையை வாசித்து சிந்திக்கிற பொழுது நாம் நம்முடைய சமூகம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், யாரெல்லாம் எப்படியெல்லாம் செல்வத்தை சேமித்து வைக்கிறான் என்பதையும் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நீங்கள் பார்க்கணும். விண்ணகத்திலே செல்வத்தை சேமித்து வைக்கணும். பிரதர், இந்த விண்ணகத்தில் செல்வம் சேமித்து வைக்கன்னு சொல்றீங்களே, அது எப்படிலாம் சேர்த்து வைக்க முடியும்னு நீ ஒருவேளை நீங்கள் கருத்து கேட்கலாம். பைபிளில் சொல்லப்படாத வார்த்தை இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய அழைப்பை ஏற்று தன்னுடைய சொத்து சுகத்தை வீடு அந்த மீன்பிடிக்கிறவர்கள் எல்லாம் படகையெல்லாம் விட்டு எல்லாரும் விட்டுட்டு இயேசுக்கு பின்னாடி வந்து சேர்றாங்க. அப்படி வர சேர்றவங்க இயேசுகிட்ட கேட்குறாங்க, ஆண்டவரே, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு வந்தோமே, படகை விட்டோம், இதெல்லாம் விட்டோம், வலையை விட்டோம், குடும்பத்தில் என் மனைவி பிள்ளைகளை கூட விட்டு வந்த ஆண்டவரே, எங்களுக்கு என்ன கிடைக்குன்னு சொல்லிட்டு ஆண்டவர் இயேசுவிடம் கேட்குறாங்க. மார்க் நற்செய்தியில் 10ஆம் அதிகாரத்தில் அந்த 28 வசனம் கேட்கிறார். அப்போ ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார்,
நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு வந்தோமே என்ன சொல்றாரு. அப்போ ஆண்டவர் அங்கே சொல்லுகிற வசன வார்த்தை என் உள்ளத்தின் ஆழத்திலே பதிந்து கடந்து போகிற ஒரு வார்த்தையா இருக்கிறது. மார்க் 10 29 படிச்சு பாருங்க. அதற்கு இயேசு, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தாயையோ தந்தையையோ பிள்ளைகளையோ நிலப்புலன்களையோ விட்டுவிட்ட எவரும் பாருங்க, இட்டுவிட்ட எவரும் அதுல அடுத்த வசனம் அவர் சொல்லுங்க, தன் சகோதரியை அவர் விட்டுவிட்ட எவரும். அதுல 30 சொல்லுறது, இம்மையில் 100 மடங்காக வீடுகளையும் சகோதரர்களையும் சகோதரிகளையும் தாயையும் நிலப்புலன்களையும் இவற்றோடு கூட இன்னல்களையும் மறுமையில் நிலை வாழ்வையும் பெறாமல் போகார். என் வாழ்க்கையில் நான் நினைச்சு பார்க்கிறேன். என் அன்பான சகோதரமே, எனக்கு என்னோட கூட பிறந்தவர் ஒரு சகோதரி தான். என்னுடைய பிள்ளைங்க 4 பிள்ளை. ஆனால் கூட நான் விட்டுட்டு வந்துட்டேங்க. ஆண்டவருக்காக கடந்து வந்திருக்கிற பொழுது அன்னைக்கு எப்படி தன்னுடைய சீடர் சொன்னார்களோ அதே போல தான் இன்று இந்த நாளிலே பார்க்கிற பொழுது உலகத்தின் பல பகுதியிலிருந்து பிரதர் என்று கூப்பிடுகிறார்கள். நான் யார், எங்கே, எப்படி? பிரதர் என்று கூப்பிடுகிறார்கள். சகோதரர், நான் அறிவில்லாத ஒரு மனிதன் அங்கே போய்கொண்டு இன்னைக்கு என்னோடு கொண்டு இருக்கிற அமிர்தம் பெற பார்க்கிற பொழுது அவர் குடும்பத்திலே இருந்தார். ஆனால் அவர் எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவருக்காக ஊழியம் பண்ண கடந்து வருகிற பொழுது இன்னைக்கு நிறைய பேர் பிரதர் கூப்பிடுறார்கள். பிரதர், அண்ணா, தம்பி அண்ணு பார்க்க. இப்படியாக இயேசு கிறிஸ்துவிலே ரத்த உறவை கொண்டு வருகிறது. இயேசு விரும்பிலே ரத்த சில சகோதரர் நான் சொல்ல பிரதர்னு கூப்பிடுறீங்க. ரத்த உறவு சொல்லுவேன். ரத்த உறவு, அதாவது உறவு முறையில் பார்க்கிற பொழுது தூரத்து உறவு, நெருங்கிய உறவு, தூரத்து உறவு பார்க்கிறோம். அப்போ தூரத்து உறவு என்பது வேறு, நெருங்கிய உறவு என்பது வேறு. நெருங்கிய உறவு என்பது அதிலே உடன் பிறப்பாய் கடந்து வருகிற உறவு. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற லட்சக்கணக்கான மக்களே, நீங்கள் எல்லாம் என்னுடைய இரத்த உறவு தான். கிறிஸ்து இயேசுடைய இரத்த உறவு தான். நான் ஆண்டவருக்கு விட்டு நான் வரவில்லை என்றால் உங்களை எல்லாம் என் சகோதரன் சொல்ல முடியாது. எங்கேயும் சொல்லிருக்கலாம், ஏதோ வேலை செய்யற இடத்துல அங்க இருக்கிற இடத்துல ஒட்டுக்கலாம். ஆனால் கூட கடந்து. எனவே தான் ஆண்டவர் சொல்கிறார், என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் யார் ஒரு இழந்து விடுகிறார்களோ அவர்கள் இந்த இம்மையிலே 100 மடங்காகும். இந்த உலக வாழ்க்கையிலே இம்மையிலே 100 மடங்காகவும் சொல்லுகிறார். மறுமையிலே முடிவில்லாத வாழ்வையும் பெறுவாங்க சொல்லுகிறார். மறுமையிலே முடிவில்லா வாழ்வும். மறுமையிலே நடக்கும். நான் என்னுடைய குடும்பத்தையும் என்னுடைய சுத்தி சோனம் விட்டு வருகிற பொழுது இந்த கணக்கை எல்லாம் ஐயா மேல வைக்கிறார். ஆண்டவர் மேல வைக்கிறார், கணக்கு வைக்கிறார், மேல அக்கௌண்ட் எழுதி கொண்டிருக்கிறார். இது ஒரு விண்ணகத்திலே செல்வம் சேர்த்து வைக்கிறதுக்காக இருக்கு. ஆண்டவருக்காக நாம் விட்டு விடுகிற கொடுக்கிற ஒவ்வொரு கருத்தும் விண்ணகத்திலே செல்வம் சேர்த்து வைக்கின்ற ஒரு கருத்தா இருக்கிறது. இதை நான் பார்க்கிற பொழுது அடுத்த ஒரு கருத்தை நான் சொல்லணும். புனித பவுலடிகள் தன்னுடைய சீடனாக இருக்கிற தீமோத்தேயுக்கு சொல்லுகின்ற ஒரு வார்த்தையை பாருங்கள். 1 தீமோத்தேயுவிலே 6ஆம் அதிகாரத்திலே 17, 18, 19 வசனத்தை பாருங்கள். அதில் சொல்லப்படுகிற வார்த்தை எத்தனை அருமையான ஒரு வார்த்தையா இருக்கும். அவர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள். 1 தீமோத்தேயுவிலே 6ஆம் அதிகாரத்திலே சொல்லுகின்றார். அதாவது அவர் 17 சொல்லுகிறார், இவ்வுலகில் செல்வர்களாய் இருப்பவர்களுக்கு இவ்வாறு கட்டளையிடு. என்ன கட்டளை? அவர் கட்டளை பாரு, இவ்வுலகில் செல்வர்களாய் இருப்பவர்களுக்கு இவ்வாறு கட்டளைன்னு சொல்றாரு. இங்க என்ன பண்றீங்க? இதெல்லாம் அழிஞ்ச போற செல்வம் ஐயா, அழியா செல்வத்தை சேர்த்து வையா, அவருக்கு கட்டளை சொல்லு. அவர்கள் மேட்டின்மை உணர்வு கொள்ளலாகாது. நிலையில்லா செல்வத்தில் நம்பிக்கை வைக்காமல் நம்முடைய இன்பத்திற்காகவே எல்லாவற்றையும் நிறைவாக அளிக்கும் கடவுளை மட்டுமே எதிர்நோக்கி இருக்க வேண்டும்.
பாருங்க, அவனுக்கு போய் சொல்லு, கட்டளை கொடுன்னு சொல்றாரு. கட்டளை கொடு. இந்த நாளிலும் நான் அப்படிப்பட்ட கட்டளை கொடுக்குறது நான் முன்னு வரல, நீ முன்னு அவ்வளோ போயிட்டு இருக்கு. ஆனாலும் கூட பைபிள்ல இப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கிறது என்று நான் சொல்லுகிறேன். எனக்கு பெரிய பணக்காரர் யாரும் கேட்க மாட்டானுங்க, அதனால தைரியமா சொல்லலாம். பெரிய பணக்காரர் யாரும் கேட்க மாட்டானுங்க இன்றைக்கு, அதனால தான் சொல்லப்பட்டிருக்கு இவ்வளவு இருக்கு. அடுத்த 18ஆம் வசனம் சொல்லுகின்றது என்ன? அவர்கள் நல்லதை செய்து நற்செயல்கள் என்னும் செல்வத்தை சேர்ப்பார்களாக, தங்களுக்குள்ளதை தாராள மனத்தோடு பகிர்ந்தளிப்பார்களாக. பாருங்க, அவங்க அந்த பணத்தை பெரிய பணக்காரங்க சொல்லுன்னு சொல்றாரு. அடுத்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு, அவர்கள் நல்லதை செய்து நற்செயல்கள் என்னும் செல்வத்தை சேமித்து வைப்பார்களாக, வெண்ணகத்திலே செல்வம் சேமித்தவர்களாக. இதெல்லாம் டெம்பரவரி, நாடக மேடை, இதெல்லாம் நாடக மேடை. இது 80, 60, 70, 80 வயசு அவ்வளோதான். மீதி பண்ணால் 90 வயசு எல்லாம் 100 இருக்கு. அது மாதிரிக்கு இல்லை போகிறதெல்லாம் இருக்கு. இவன் எல்லாம் முடிவில் அங்கே போயிட்டு இருக்கு. அங்கே செல்வத்தை சேமித்து வைச்சுங்க, அங்கே ஒரு வாழ்க்கையான ஆசீர்வாதமான ஒரு வாழ்வதுக்காக எனக்கு சொல்லிக் கொடுன்னு சொல்லுங்க. எப்படியெல்லாம் என் அன்பானவர்களே, நாம் விண்ணகத்திலே செல்வம் சேமித்து வைக்கிற பொழுது, நான் ஒரு இடத்துக்கு ஒரு பேங்க்கில் லோனுக்கு போனேன். ஒரு பேங்க்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன், நான் பேங்க் லோனுக்கு போனேன். அப்போது அவர் கேட்டார், உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் இருக்கான்னு கேட்டார். பேங்க் அக்கௌண்ட் இல்லை, பேங்க் அக்கௌண்ட்டில் எனக்கு உங்களுக்கு லோன் கிடைக்காது. பேங்க்கில் இது பணம் இது பண்ணிட்டுக்கிறீங்களா? இல்லை. ஓகே. அப்போது அக்கௌண்ட் இருந்தால் தான் அவன் எனக்கு பேங்க்கில் லோன் கொடுக்குறேன். இல்லை, அதுக்கு பணம் போட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அது செட்டப் பண்ணிட்டு இருக்கும். இதை நான் பார்க்கிற பொழுது, விண்ணகத்தில் இருக்கிற அந்த உன்னத செல்வம் நமக்கு வர வேண்டும் என்றால் எனக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அந்த விண்ணகத்திலிருந்து எனக்கு பணம் வந்து கொண்டிருக்கும். எனக்கு தேவையில்லை, எனக்கு பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனை போது லோன் அப்படி எடுக்கலாம், லோன் எடுக்கிறதுல அவர் கொடுத்துருவார். அந்த அடுத்த வசனத்தை பறிச்சு பாருங்க. 19ஆம் வசனத்துல புனித பவுலடிகள் அங்கே 17, 18, 19ஆம் வசனம் சொல்லுவதை பாருங்கள். இவ்வாறு அவர்கள் தங்களுடைய வருங்காலத்திற்கென்று நல்லதொரு அடித்தளமாக இச்செல்வத்தை சேமித்து வைப்பதால் உண்மையான வாழ்வை அடைய முடியும். உண்மையான ஒரு வாழ்வை அடைய முடியும் என்று சிலவற்றுக்கு. பிரியமானவர்களே, இப்படிலாம் விட்டுட்டு 2ஆம் வசனம் இப்படி வாங்க சேர்த்து வைக்க சொல்லுங்க. விண்ணகத்துக்கு நல்லதை செய்து நற்செயல்களை செய்து விண்ணகத்திலே செல்வத்தை சேமித்து வைக்க சொல்லுங்க. அப்படி சேமித்து வைக்கிற பொழுது வருங்காலத்திற்கு நல்ல ஒரு சேமிப்பா இருக்கும். அவங்க தேவையெல்லாம் சந்திக்கப்படுதான். அங்கே பூச்சி இல்லை, திருடு இல்லை, கொள்ளையடிப்பது இல்லை. அது நமக்கு தேவையானதெல்லாம் வந்துடும். இப்படி செல்வத்தை சேமித்து வையுங்கள், உண்மையான வாழ்வு அடைய முடியும். என் அன்பானவர்கள், இதை நான் சொல்லுகிற பொழுது எத்தனை கருத்தான இருக்கின்றது. இதை சொல்லுகிறது புனித பவுலடிகள் தீமோத்தேயுக்கு நிருபத்தில் சொல்லுகிற பொழுது அங்கே நான் சொல்லுகிறேன், இந்த புனித அவர் தன்னுடைய வாழ்க்கையில, புனித பவுல் தன்னுடைய வாழ்க்கையில கடந்து வருகிறது எப்படி பார்க்கிறோம். புனித பவுல் தன்னுடைய வாழ்க்கையில சொல்லுகிற பொழுது பிலிப்பியர்ல 3ஆம் அதிகாரத்தில் 8ஆம் சொல்லுவார். அவர் என்ன சொல்றாரு பாருன்றதுக்கு பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் 8ஆம் சொல்லுவார். அவர் என்ன சொல்றாருனாக்க, உண்மையில் என்னை பொறுத்த மட்டில் என் ஆண்டவராம் கிறிஸ்து இயேசுவை பற்றிய அறிவே நான் பெறும் ஒப்பற்ற செல்வம். இதன் பொருட்டு மற்ற எல்லாவற்றையும் இழப்பாக கருதுகிறேன். அவர் பொருட்டு நான் அனைத்தையும் இழந்து விட்டேன். கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொள்ள எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகிறேன். சொல்லுகின்றார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான சகோதரமே, நம்முடைய வாழ்வை நாம் சிந்தித்து பார்க்கணும். ஆண்டவர் நம்மோடு கூட பேசி விண்ணகத்திலே செல்வம் சேமித்து வையுங்கள், உங்களை இப்படியெல்லாம் ஆசீர்வாதம் தெளிவான உதாரத்துவத்தோடு கூட நமக்கு கருத்தை கொடுத்திருக்கிறார். நாம் ஒப்புக்கொடுக்கலாம். புனித பவுல் சொன்னார், விண்ணத்திலே இயேசு வருகின்ற பார்த்தானுக்கு சென்றுகின்றார். ஒப்பற்ற என் செல்வமே ஓ எந்தன் இயேசுநாதா, உம்மை நான் அறிந்து ஊறவாட உள்ளதெல்லாம் இழந்தேன், நான் உள்ளதெல்லாம் இழந்தேன். ஒப்பற்ற
ஒப்பற்ற என் செல்வமே, ஓ எந்தன் இயேசுநாதா, உம்மை நான் ஆதாயமாக்கவும் உம்மோடு ஒன்றாகவும் எல்லாமே குப்பையன என்னாலும் கருதுவேன். ஒப்பற்ற என் செல்வமே, ஓ எந்தன் இயேசுநாதா. என்னை காண்பவரே, இந்த செய்தியை கேட்பவர்களை காண்பவரே, விண்ணகத்தில் இருந்து அனைத்தையும் கண்ணோக்கு இறங்கும் ஐயா, இறங்கும் இறங்கும். ஆண்டவரே, மனிதனும் முகத்தை பார்க்கிறான், கடவுள உள்ளத்தின் எண்ணங்களை பார்க்கிறான் சொல்லுகிறேன். இப்பொழுதும் ஒவ்வொருடைய உள்ளத்தில் இருக்கிற எண்ணங்களையும் சிந்தனைகளையும் நீ பார்க்கிறவராக இருக்கிறீர். அவருடைய வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள், பிரச்சனைகள் ஆண்டவரே. ஆண்டவரே, கண்ணோக்கிற என் தேவன் அவர் மீது மனது இறங்குவீராக, மனது இறங்குவீராக. அவர் இதற்கெல்லாம் இந்த வேளையிலே முழங்கால் படியிட்டு ஆண்டவர் கரங்களை உயர்த்தியோ கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருப்பதை நீ பார்த்து கொண்டிருக்கிறேன். மனம் இறங்கும், நற்செய்தி அறிவிக்கின்ற இடமெல்லாம் அரும் அடைகாலம் என்று நான் பார்க்கிறோமே. என் ஆண்டவர் நீர் மரித்து உயிர்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அன்று மாலை வேலையான பொழுது அநேக மக்களுமே தேடி வந்தார்கள், பலவித நோயாளிகளை கொண்டு வந்தார்கள். அத்தனை பேர் என்னை தொட்டு சுகமாக்கினீரே. இந்த மாலை வேளையில் நம்ம தேடி வந்திருக்கிற உம்முடைய பாதப்படியில் அமர்ந்திருக்கிற உம்முடைய மக்களை கண்ணோக்கி பாரும். உம்முடைய ஆணி பாய்ந்த தழும்பு கரங்களால் அவர்களை தொடுவீராக. உம்முடைய ஆணி பாய்ந்த தழும்பு கரத்தில் இருந்து உம்முடைய குணமாக்கிற, விடுதலை கொடுக்கிற, சுகம் கொடுக்கிற வல்லமாய் இறங்கட்டும். அவருடைய உச்சம் தலைமுதல் உள்ளங்கால் மட்டுமாய் இறங்கட்டும். எல்லா விதமான நோய்களும் வியாதிகளும் மறைந்து போகட்டும், அகன்று போகட்டும். மரண படுக்கையில் இருக்கிறவர்கள் இப்பொழுது எழுப்பட்டும் ஆண்டவரே. மரண படுக்கையில் இருக்கிறவர்கள் இப்பொழுது எழுப்பட்டும் ஆண்டவரே. நீர் உயிருள்ள கடவுள் என்பதையும் இப்பொழுது வெளிப்படுத்திக் கொடுப்பீராக. செபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவராய் கடவுளை, உம்முடைய பிள்ளைகள் கண்ணீர் விட்டு கடதறி அழுது கொண்டிருக்கிறார்கள். அவருடைய கண்ணீரை நீ தொடப்பீராக, அவருடைய கண்ணீரை தொடப்பீராக, அவளை ஆறுதல் தருவீராக, அரவணைப்பீராக, கலங்காதே திகையாதே என்று சொல்லுவீராக. அவருடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்யுங்க ஆண்டவரே, அற்புதங்கள் செய்யுங்க ஆண்டவரே. எங்களுக்காக மரித்து எங்களுக்காக உயிர்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிற இயேசுவே, உம்முடைய திரு சமூகத்திலே என் ஜெபத்தை எல்லாம் நான் ஒப்புக்கொடுக்கிறேன். உம்முடைய அருளும் ஆசீரும் ஒவ்வொரு நிரப்புவதாக, இப்பொழுதும் எப்பொழுதும் என்னென்றும் நல்ல பிதாவே, ஆமென். அரியே வாழ்க ஆண்டவரும் உடனே, பெண்களிலே நீர் பேரு பெற்றீரும் மகனும் வாழியவே. பரிசுத்த மரியாயே எங்கள் பரமனின் தாயாரே, பாவிகள் எங்களுக்காய் பரமனை மன்றாடும். இப்போதும் நீர் மன்றாடும், எப்போதும் நீர் மன்றாடும். தீமைகள் நெருங்கையிலே பரமனை மன்றாடும். மரணம் வருகையிலே எம்மை தாங்கும் அம்மா. தெய்வ ஒளியும் ஒளியும் என்ற மாத இதழ் எமது டிவைன் ஊழியத்தின் வழியாக வெளியிடப்படும் தெய்வ ஒளியும் ஒளியும் என்ற மாத இதழ் பெற வேண்டும் என்றால் சரியான முகவரியை அனுப்புங்கள். புத்தகங்கள் அனுப்பி வைக்கின்றோம். எங்கள் ஊழியங்களுக்காக ஜீவியுங்கள். ஆண்டு குணத்தை என்ற காணிக்கையால்